இதில் ஒரு 11 வகையான காய் வந்துட்டு போட்டு சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து திருவாதிரை விளாக் தான். இந்த இயர் திருவாதிரை நோன்பு பொங்கலுக்கு ப்ரீவியஸ் டே வந்து நிறைய ஃபேமிலியில வந்து இது ஒரு வழக்கம் இருக்கும். ஸோ நம்ம ஃபேமிலியில நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல் விளாக் பார்த்திருக்கவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியே வந்து நான் பொங்கல் விளாக் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து எனக்கு பீரியட் டைம் அப்படின்றனால நான் பொங்கல் வந்து ரொம்பவே சிம்பிளா தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். குக்கர்ல தான் பொங்கலை வச்சிருந்தேன். ஸோ இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா திருவாதிரை அதுக்கு நாள் தான் வந்துச்சு அப்படின்றனால என்னால வந்து திருவாதிரை நோம்பு வந்து இந்த டைம்ல இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. பட் அம்மா வந்து தாராளமா இருக்கலாம், நம்ம ஃபேமிலியில இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு வருஷம் கூட விடக்கூடாது, ஸோ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சில ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருந்தாங்க அம்மா, அதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா திருவாதிரை நோம்பு அன்னைக்கு மார்னிங் எழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம சாமி ரூம்ல போயிட்டு தான் எண்ணெய் சீயக்காய் வந்து தொட்டு வைப்போம், சாமி கும்பிட்டுட்டு விளக்கு போட்டுட்டு. ஸோ இந்த டைம் பீரியட்ஸ் அப்படின்றதுனால நான் ஹால்லயே வந்துட்டு அதை வந்து பண்ணேன். ஸோ அப்படிதான் பண்ண சொன்னாங்க. விளக்கும் போட சொன்னாங்க. பட் எனக்கு வந்துட்டு இந்த டைம்ல வந்து விளக்கு போடுறதுக்கு வந்து சுத்தமா மனசே வரல. அதனால நான் சாமி மட்டும் மனசார வேண்டிட்டு இந்த நோம்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டைம் கரெக்டா பீரியட்ஸ் டைம்ல தான் கார்த்திகையும் வந்துச்சு, அந்த பொங்கலும் வந்துச்சு. இதுக்கு நடுவில் வந்து திருவாதிரையும் அதே மாதிரியே நம்ம வந்து கும்பிட வேண்டியதாயிடுச்சு. பட் ஓகே, இதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு கணக்கு இல்லை அப்படின்றனால நான் ஹால்லேயே வச்சு சாமி கும்பிடலாம் தான் இருக்கேன். செய்ய போறேன். நான் வந்து விரதம் இன்னைக்கு, அதனால ஹஸ்பண்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 21 காய் போட்டு கூட்டு பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா சாம்பாரில் வந்து 21 வகையான காய் போட்டு பண்ணுவாங்க. வந்து அவ்வளோ வெரைட்டிஸில் வந்து கிடைக்கல. வந்து இன்னைக்கு 11 வகையான காய் போட்டு சாம்பார் பண்ணலாம். ஏன்னா கூட்டுன்னா மேக்ஸிமம் இங்கே யாரும் நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம், அதனால அவ்வளோலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு 11 வகை காய் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்படியோ இதில் ஒரு 11 வகையான காய் வந்துட்டு போட்டு சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். சவுசவ் இருக்குது, வெண்டிக்காய், வாழைக்காய், பீன்ஸ், கேரட்டு, மாங்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், இது என்னது டர்னிப்பா தெரியலையே, இது வந்து முள்ளங்கி, இது நூக்கல் வந்துச்சு, முள்ளங்கி நூக்கல். ஸோ இதெல்லாம் 11 வகையான காய் இருக்குது. இதை போட்டு சாம்பார் பண்ணிவிட்டு காய்க்கு வந்துட்டு முட்டைக்கோசும் கோவக்காய் இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு காய் பண்ணிவிட்டு களி அப்புறம் ரொட்டி அதெல்லாமே பண்ணணும். ஒன்னொன்னா குயிக்கா பண்ண. யூஸ்வலா நான் மேரேஜுக்கு முன்னாடிலாம் திருவாதிரை விரதம் அம்மா இருப்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்க குட்டீஸ்லாம் வந்துட்டு சாப்பிட கூப்பிடுவாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜாலியா உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த ஞாபகம் வந்துச்சா, சரி நம்மளும் கூப்பிடலாம் நம்ம நெய்பர் அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்களும் குழந்தைகளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வந்து கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. சரி பார்த்தாம போச்சு, நான் என்ன பண்றது. அதனால நான் வந்து கத்திரிக்காய் புளிக்காய் காம்பினேஷன் சாம்பாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி விரதம் டைம்ல நம்ம சமைக்கிறப்ப வந்துட்டு நம்ம குக்கிங்ல டேஸ்ட்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ நானும் மார்னிங் இருந்து விரதம் சாப்பிட மாட்டேன் அப்படின்றனால சுத்தமா டேஸ்ட் வந்து நான் பார்க்கவே இல்லை. நானா ஒரு மெஷர்மெண்ட்டை போட்டு ஒரு வழியா கரெக்டாக வச்சுட்டேன். ஆனால் லாஸ்ட்டாக வந்து ஒரு டிஷ் வந்து பயங்கரமா நான் சொதப்பிட்டேன். ஆனால் அதுதான் வந்து மெயின் டிஷ்ஷே இந்த விரதத்துக்கு. ஸோ அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வந்து நிறைய தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சொதப்பல்ஸ் எல்லாமே வந்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்க.
யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே கடாயிலே வந்துட்டு கோஸ் பொரியல் வந்து பண்ணிடுவேன். நம்ம தாளிப்பு கொடுத்து கோஸ் வேக வச்சு நம்ம பொரியல் பண்ணி எடுத்துருவோம். நமக்கு டைம் கம்மியாக இருக்கு, டக்குன்னு வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குக்கரில் பருப்பு கோஸ் எல்லாமே போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அது வெந்து வந்துடும். டக்குன்னு நம்ம தாளிச்சு மட்டும் விட்டுடலாம். ஸோ அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க. அதை வந்து இப்போ வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். சாம்பாருமே பார்த்தீங்கன்னா பருப்பு தனியாக வேக போடுவோம், நம்ம காயெல்லாம் தனியாக வேக போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றா சாம்பார் பண்ணுவோம். இந்த டைமில் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாம்பார் பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தாளிச்சு விட்டுட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு, குயிக்காக முடிச்ச மாதிரி இருந்துச்சு. வடைக்கு உளுந்த மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம சால்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இல்லை கொத்தமல்லி குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி துருவல், பெப்பர் வந்து பவுடராக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. நிறைய பேருக்கு உளுந்து வடை ரெசிபி தெரியும், பட் நான் ஒரு டிப் சொல்றதுக்காக தான் வந்து மெயினாக அதை ஷேர் பண்ணேன். நம்ம மாவு வந்து பிசைறப்ப நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி நல்லா அடிச்சு பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம வடை வந்துட்டு நல்லா பஃபியா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ களிக்கின்றதுக்கு வந்து 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அரிசி வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் வரைக்கும் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். களிக்கு தேவையான அரிசி வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுட்டோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஒரு ரவை பதத்துக்கு வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம களி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இந்த திருவாதிரை களிக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு ஒரு 1.5 கப் வரைக்கும் நம்ம வெல்லம் வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 5 கப் தண்ணி வந்து ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடணும் இந்த வெல்லத்தோட சேர்த்து. இந்த டைம்ல நம்ம களிக்கு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த அந்த அரிசியை நல்லா கிரைண்ட் பண்ணி இது கூட வந்து சேர்த்துக்கலாம். நல்லா குக் ஆகணும். நான் இன்னும் கொஞ்சமே வந்து கிரைண்ட் பண்ணி இருந்திருக்கணும். எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து களி கிண்டுறப்போதான் வந்துட்டு தெரிஞ்சிச்சு. நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நெய் வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அண்ட் இது கூடவே சுக்கு பவுடர் அண்ட் ஏலக்காய் பவுடர் இது மெயினா வந்து சேர்த்துட்டு நல்லா பெரண்டு வர அளவுக்கு நம்ம களியை வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். லாஸ்டா வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய்ல வந்துட்டு முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் அந்த களி டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு ரொட்டி செய்யணும். இதுக்கு வந்து ஒரு கடாயில வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு கொஞ்சமா திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு வெள்ளைப்பாகு எடுத்து வச்சிருக்கணும். சேம் தான் 1 கப் அரிசி எடுத்திருக்கோம்னா அதுக்கு சேம் குவான்டிட்டி வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்னஸ்ல நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மாவு வந்து அரிசி மாவு 1 கப் சேர்த்து நல்லா வந்து பெரட்டி டோ மாதிரி இதை ரெடி பண்ணி தனியா எடுத்து வச்சிடணும். நான் வந்து சொதப்பனேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிஷ் வந்து இதுதான். நம்ம ரொட்டினா என்ன பண்ணுவோம், நல்லா கொஞ்சம் இளம் சூழ்ல இருக்கப்பவே அந்த டோவை வந்துட்டு நம்ம கையில தண்ணி நினைச்சிட்டு நம்ம தோசை சட்டியிலேயே வச்சு நம்ம அதை வந்து பிரஸ் பண்ணி வந்து எடுத்து திருப்பி போடுவோம். ஸோ ரொட்டி வந்து கரெக்டா வந்துடும். நான் வந்து நல்லா ஆற வச்சுட்டேன் போல. நான் பிரஸ் பண்றப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் செம்ம ஹார்ட் ஆயிடுச்சு அந்த டோ. அப்படியே அதை வந்து நான் நெய் லைட்டா ஊத்தி தோசை சட்டியில போட்டு 2 பக்கம் திருப்புறப்போ எனக்கு வந்து திருப்பி போடவே முடியல. அப்படியே பிஞ்சு மெல்ட் ஆகி ஒரு மாதிரி எனக்கு பயங்கரமா சொதப்பிடுச்சு. இதுல எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு போட்ட அந்த 3 ரொட்டியுமே வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து கரெக்டா பண்ணியாச்சு. சைட் பை சைட்ல அப்பளம் அப்புறம் வடை அதெல்லாமே வந்துட்டு அக்கா வந்து போட்டு எடுத்து கொடுத்தாங்க. டைம் அரௌண்ட் ஒரு 2 o'clock மேலேயே இருக்கும். ஹாலில் தான் வச்சு நம்ம சாமி கும்பிட போறோம் அப்படின்றனால பச்சரிசி மாவுல வந்து கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது முட்டைக்கோஸ் என்னதுடா பாருங்க. பச்சை மிளகா அதுல தான் நிறைய இருக்கு. ஃபஸ்ட்டு குட்டி பொண்ணுக்கு சாமி கும்பிட்டுருவோம் வேமா. பப்பு வடை எப்படி இருக்கு? நல்லாக்கா. சித்திரை உத்திரம் கோயில் பூசாரி
அதை மூடி வச்சிடு நீ வடை சாப்பிடு. விளக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம தலையில வந்து சாப்பாடு எடுத்து வைக்கணும். மாமனார் தான் அன்னைக்கு வந்து விளக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் 2 தலுக்க போடுவோம். ஒன்று வந்துட்டு மாமா சாப்பிடுவாங்க, இவன் வந்து ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. ஸோ மாமா சாப்பிட்டதை வந்து அதுக்கப்புறம் அப்படியே அத்தை கண்டினியூ பண்ணி சாப்பிடணும். ஹஸ்பண்ட் சாப்பிட்ட இலையில வந்து நான் சாப்பிடணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இந்த திருவாதிரை. இந்த திருவாதிரை நோம்பு நம்ம ஃபேமிலியில வந்துட்டு நம்ம பாட்டி அவங்கல இருந்தே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க ஒரு விரதம். சோ மாமா வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சாமி கும்பிட்டாங்க. அப்புறம் அவங்க காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க சாப்பிட்ட அதே இலையில வந்துட்டு நான் சாப்பிட்டு இந்த விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சோ இப்படிதான் வந்து எல்லா வருஷமே நம்ம வீட்டுல திருவாதிரை நோம்பு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பாப்பாவும் வந்துட்டு அதுக்கு ஒரு குட்டி இலை போட்டு அழகா உட்கார வச்சு சாப்பிட வச்சோம். கொஞ்சம் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். Stay tuned for more videos. Bye.